ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது டேஸ்டியாக அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குக்கர் மூடி விசில் போட்டு 10லேருந்து 12 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கால் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது இந்த ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கசகசா ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 12 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஆட்டுக்காலும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட்டுக்காலை சேர்த்துக்க போகிறோம். வேக வச்ச ஆட்டுக்காலை பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் நம்ம பச்சை மிளகா ஒரு 12 பச்சை மிளகா கிட்ட சேர்த்தோம். இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப ஒரு லிட்டை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.